வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில் ஜூலை 23 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ரேவதி இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு நேராக ஹீரோவை சந்திக்கிறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, ரேவதி இந்த மாதிரி நம்ம அடிக்கடி சந்திக்கிறது கண்டிப்பாக நல்லது கிடையாது. அத்தைக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, போதும் நிப்பாட்டுங்க மாமா, இதே மாதிரி ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை வரும் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. எவ்வளோ நாள் தான் நம்ம பிரிஞ்சிருக்கிறது, இதெல்லாம் சரியில்லை மாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இங்கே பாரு ரேவதி, இதெல்லாம் நான் எதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கேன். கும்பாபிஷேகம் முடிஞ்சதும் நம்ம 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் நான் பொறுமையாக இருந்துக்கிட்டு இருக்கேன். சொல்கிறத கேளு ரேவதி, எனக்காக கொஞ்சம் பொறுமையாக இரு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, சரிங்க மாமா, நான் உங்களுக்காக கொஞ்சம் பொறுமையாக இருக்கேன். இல்லைன்னா அப்பா கிட்ட இப்போவே நான் சண்டை போட்டு உங்கள் கூட வந்துடுவேன். எனக்கு பழைய விஷயங்கள் எதுவுமே ஞாபகத்தில் இல்லை. அதெல்லாம் ஞாபகம் வந்துட்டுன்னா கூட அம்மா கிட்ட போயிட்டு சொல்லுவேன், எனக்கு பழைய விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு, என்னை மாமா கூட சேர்த்து வை அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்பேன். ஆனால் என்னால் அந்த ராதிகாவையும் டாக்டரையும் வந்து காட்டி கொடுக்க முடியாது. அப்படி நான் ஏதாவது சொல்லிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு சித்தியால் அவங்களுக்கு ஆபத்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி அவங்கள நான் ஆபத்தில் சிக்க வைக்கக்கூடாது. அதுக்காக தாம்மா நான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ ஹீரோ சொல்கிறாரு, சரி ரேவதி, நீ போயிட்டு ரெஸ்ட் எடு, நான் பார்த்துக்கிறேன் இந்த பிரச்சனையெல்லாம் அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, சரிங்க மாமா, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டு இங்கே வந்து வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ ரேவதி வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு அவங்களுக்கு வந்துட்டு மயக்கம் வர மாதிரி இருக்கு. பைக்கில் போகும் பொழுது டக்குன்னு கீழே விழுந்துடுறாங்க. அப்போது பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இதை பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சியாகி, அந்த பொண்ணு யாரோட்டு பொண்ணு, ஈஸ்வரி அம்மாவோட பொண்ணு, எப்படி அந்த பொண்ணு கீழே விழுந்துச்சு, வாங்க ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்ட்டு ரேவதியை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. ரேவதிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் நடக்குது. டாக்டர்ஸ் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. அதே நேரத்தில் ரேவதியோட ரிலேஷனுக்கு இந்த விஷயமெல்லாம் தெரிய வருது. அப்போது நம்ம ஈஸ்வரி, நம்ம ராஜா, ரோஹிணி எல்லாருமே சேர்ந்து நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. வந்துட்டு நேராக என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அங்கே ரேவதியை வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண ஒரு அம்மா சொல்கிறாங்க, இது மாதிரி இந்த பொண்ணு வந்து பைக்கில் போயிட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா, என்னாச்சுன்னே தெரியல அப்படின்னு. அப்போ டாக்டர் வெளியில் வராங்க. வெளியில் வந்துட்டு ரேவதியோட பேஷண்ட்டோட அட்மின் யார் அப்படின்ட்டு. அப்போது ஈஸ்வரி அந்த இடத்துல வந்து நின்றுட்டு, சார், ரேவதி என்னோட பொண்ணு தான், அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்கள் பொண்ணுக்கு ஒரு விபத்து நடந்துச்சுல்ல, அந்த விபத்தில் உங்கள் பொண்ணுக்கு பழைய நினைவுகள் நிறைய மறந்துருச்சுல்ல, இப்போ தான் உங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தேன் அப்படின்னு. அப்போ ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாம் சார், அதனால் என்ன அப்படின்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, மேடம், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய டேப்லெட்ஸ் எல்லாமே சரியாக தானே கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாம் டாக்டர், எல்லாமே நான் சரியாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், எந்த வகையிலையும் நான் வந்து தவறாக கொடுக்கல. அதுக்கு டாக்டர் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. நான் இப்போ எதுக்காக இப்படி கேட்குறேன் அப்படின்னா, அவங்களுக்கு பழைய ஞாபகங்கள் இப்போ வந்திருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அவங்கக்கிட்ட நீங்கள் போயிட்டு பேச்சு கொடுங்க அப்படின்னு. ஈஸ்வரி சொல்கிறாங்க, என்ன டாக்டர் சொல்கிறீங்க, அவளுக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாம் வந்துருச்சா? அதுக்கு டாக்டர் சொல்கிறாங்க, ஆமாம், பழைய ஞாபகங்கள் வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் சந்தோஷம் தானே படணும், நீங்கள் ஏன் இப்படி வருத்தப்படுறீங்க அப்படின்னு. அதுக்கு டாக்டர் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட பேச்சு கொடுங்க, அந்த பொண்ணு கண்டிப்பாக நல்லபடியாக பேசுவாங்க. ஈஸ்வரியும் சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அந்த இடத்துலேருந்து போனதோட வீட்டில் உள்ள எல்லாரும் அந்த இடத்துல நிற்கும் பொழுது ஈஸ்வரி சொல்கிறாங்க, எல்லாரும் ஒரு விஷயத்த நல்லா காதலை வாங்கிக்கிடுங்க, ரேவதிக்கு பழைய ஞாபகங்கள் வரக்கூடாது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அவளுக்கு பழைய ஞாபகங்கள் வந்துச்சு அப்படின்னா மறுபடியும் அந்த டிரைவர் பைய கூட சேர்ந்து கஷ்டப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. யாரும் ரேவதி கிட்ட பழைய விஷயங்கள் எதுவுமே சொல்லக்கூடாது, அப்படி ஏதாவது சொன்னீங்க அவ்வளோதான் அப்படின்னு. இதை கேட்டதும் ராஜா சொல்கிறாரு, ஈஸ்வரி, நீ பேசுறது ரொம்பவே தவறாக இருக்கு. டாக்டரே சொல்லிட்டாரு ரேவதிக்கு பழைய நினைவுகள் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னு, நீ எதுக்கு இப்போ தேவையில்லாமல் தடுக்கிற அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, நீங்கள் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு போகணுமா வேண்டாமா? கோவில் கும்பாபிஷேகத்துக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நான் சொல்கிறதே நீங்கள் கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு. நான் சொல்கிறத நீங்கள் கேட்கல அப்படின்னா கும்பாபிஷேகத்துக்கு உங்களை அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு ஈஸ்வரி ஒரே வார்த்தையாக சொல்கிறாங்க. இதை கேட்டதும் ராஜா எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்போது
ராஜா சொல்றாரு, சரி ஈஸ்வரி, நீ சொன்ன மாதிரியே நாங்க சொல்றோம், சரி வா அப்படின்னு சொல்லிட்டு நேரா எல்லாரும் உள்ளார போறாங்க. அங்க நம்ம ரேவதி வந்துட்டு லைட்டா கண் முழிக்கிறாங்க. கண் முழிச்சு எல்லாரையும் பாக்குறாங்க. பார்த்துட்டு ஹீரோவை தான் தேடுறாங்க. அப்ப ரேவதி அவங்க அப்பாவை பார்த்து, அப்பா கார்த்தி எங்கப்பா அப்படின்ட்டு. இதை கேட்டதும் ராஜா சொல்றாரு, அம்மாடி கார்த்தி மாப்பிள்ளையவா நீ கேட்குற அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, ஆமாப்பா கார்த்தியை தான் கேட்குறேன், எங்க அவரு அப்படின்னு. அப்ப ரோஹிணி நினைக்கிறாங்க, ரேவதி எப்பவுமே கார்த்தி மாமா அப்படின்னு தான் சொல்லுவா, ஆனா இப்ப என்னடான்னா வெறும் கார்த்தி அப்படின்னு சொல்றா. அப்ப ரேவதிக்கு டாக்டர் சொன்ன மாதிரி பழைய நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வந்துருச்சோ அப்படின்னு. அப்போ ராஜா வந்துட்டு சொல்ல வராரு. ஈஸ்வரி நேரா ரேவதியை பார்த்து, ரேவதி இது மாதிரி அவர் இப்ப ஊர்ல இல்ல, அவரு சென்னை போயிட்டாரு, அதான் உனக்கும் அவருக்கும் விவாகரத்து ஆகிருச்சு, ஊருக்கு முன்னாடி காசு வெட்டி போட்டாச்சுல்ல, அதனால அவர் போயிட்டாரு ரேவதி. ரேவதி சொல்றாங்க, அம்மா நீங்க பொய் சொல்றீங்க, அவர் என்னை விட்டு போறதுக்கு வாய்ப்பே கிடையாது, இங்க எதுக்கு இப்ப பொய் சொல்றீங்க, அப்பா நீங்க சொல்லுங்கப்பா எங்கப்பா அவரு அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, இல்லம்மா ஈஸ்வரிக்கு தாம்மா தெரியும் அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, பாத்தியா எனக்கு தெரியாம என்ன இங்க நடக்க போகுது, இங்க பாரு ரேவதி, இவங்க எல்லாரும் சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக நீ வந்துட்டு அதையெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காத, நீ வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு. ரேவதிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதோட நேரா வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. ரேவதி வீட்டுக்கு வரும் பொழுது கழுத்துல தாலி இருக்கா அப்படின்னு பார்க்க, கழுத்துல தாலி இல்லாததோட ரேவதி ஷாக் ஆகுறாங்க. அம்மா என் கழுத்துல இருந்த தாலி எங்கம்மா அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, ரேவதி அதை பத்தியெல்லாம் இப்ப கண்டிப்பா என்னால உன்கிட்ட சொல்ல முடியாது, நீ வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. ரேவதி அவங்க அம்மா கிட்ட, அம்மா இங்க என்ன நடக்குது, எனக்கு ஒண்ணுமே புரியல, எனக்கு என்ன ஆச்சு, ஏன் நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டிட்டு வரீங்க, கார்த்தி எங்க, நானும் ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருக்கேன், அவரை காணோம், அவரு கழுத்துல கட்டின தாலியை கூட காணோம், என்னம்மா நடக்குதுங்க அப்படின்னு. அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, நீ ரெஸ்ட் எடு போயிட்டு அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இல்லம்மா எனக்கு தெரியாம நீங்க ஏதோ மிகப்பெரிய விஷயத்த மறைக்கிறீங்க அப்படின்னு தெரியுது, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லுங்க, எங்க கார்த்தி, அவரை நீங்க ஊரை விட்டு துரத்திட்டீங்களா, இல்ல உங்களால அவருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சா, அவர் எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ ராஜா அந்த இடத்துக்கு வந்துட்டு, இங்க பாரு ஈஸ்வரி, எனக்கு வந்துட்டு இந்த கும்பாபிஷேகத்தோட என் பொண்ணோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம், இங்க பாரு ரேவதி, நீ நினைக்கிற மாதிரி அவர் எங்கேயுமே போகவே இல்லை உன்னை விட்டு, அவரு இங்கதான் இருக்காரு, இந்த ஈஸ்வரி தான் சந்திக்க விடாம தடுத்துக்கிட்டு இருக்கா, இங்க பாரு நீயும் மாப்பிள்ளையும் சந்தோஷமா இருக்கணும், அதுக்காக நான் எந்த வேணாலும் தியாகம் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன், இங்க பாரு அந்த ஈஸ்வரி இருக்கால, உன்னையும் மாப்பிள்ளையும் பிரிக்கிறதுக்காக நிறைய பிளான் பண்ணான், ஆனா எந்த பிளானுமே சரியா வரல, கடைசியா உனக்கு ஒரு விபத்து நடந்துச்சு, கிட்டத்தட்ட 6 மாசம் ஆகிட்டு, 6 மாசத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட விபத்துல உனக்கு பழைய விஷயங்கள் நிறையவே மறந்து போயிடுச்சு, அந்த பழைய விஷயங்கள் மறந்ததை ஈஸ்வரி அவளுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டா, உன்னைய வந்துட்டு மருது அப்படிங்கிற ஒரு கெட்டவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணான், கடைசி நேரத்துல எப்படியோ அந்த கல்யாணமும் நின்று போயிருச்சு, அதுவும் கார்த்தி தான் வந்து தடுத்தாரு, அதுக்கப்புறம் நீ வந்துட்டு கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்ன, உனக்கு கார்த்தியை ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, ஆனா ஈஸ்வரி ஒத்து வரல, கோவில் கும்பாபிஷேகத்தை கணக்கு வச்சு உன்னையும் அவனையும் பிரிச்சுட்டா, ஆனா இப்ப உனக்கு ஏதோ ஒரு சின்ன விபத்து ஏற்பட்டதுல உனக்கு பழைய விஷயங்கள் எல்லாமே இங்க மறுபடியும் ஞாபகம் வந்துருச்சு, அதை பார்க்கும் பொழுது எனக்கே எவ்வளவு சந்தோஷமா தெரியுமா இருக்கு, மாப்பிள்ளை கிட்ட இப்ப சொன்னா கூட அவர் இங்க வந்துருவாரு. ஈஸ்வரி நேரா ராஜாவை பார்த்து, அப்போ நான் எவ்வளவு சொல்லியும் நீங்க கேட்காம எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டீங்கல்ல, அப்போ உங்களுக்கு என்னை பத்தி கொஞ்சம் கூட கவலையே இல்லை, கோவில் கும்பாபிஷேகத்தை பத்தியும் கவலையே இல்லை, இங்க பாரு ரேவதி, என்ன நடந்தாலும் சரி உன்னை கண்டிப்பா அந்த கார்த்தி பையில சந்திக்க விடவே மாட்டேன், நடக்கவே நடக்காது. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா நீங்க பண்றது மிகப்பெரிய தப்பு, நான் அவர் மேல எந்த அளவுக்கு காதலோட இருந்தேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு என் மாமாவை ரொம்ப பிடிக்கும், ஆனா நீங்க என்னையும் அவரையும் பிரிக்கிறதுக்காக நீங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்லை, நான் போய் மாமாவை பார்க்க போறேன் அப்படின்னு ரேவதி அந்த இடத்துல இருந்து கிளம்ப, ஈஸ்வரி டக்குன்னு ரேவதியை தடுக்கிறாங்க, நில்லுடி எங்க போற அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, அம்மா நான் மாமாவை பார்க்கறதுக்காக போறேன், என்ன நீங்க தடுத்தீங்க அவ்வளோதான் அப்படின்னு. அப்போ ராஜா சொல்றாரு, ஈஸ்வரி உன் பொண்ணுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு, அவளை இதுக்கு மேலேயும் தடுக்கிறது
எந்த விதத்தில் நியாயம்? அம்மாடி ரேவதி, நீ போயிட்டு உன் மாமாவை தானமாக பார்க்க போகிறோம். நீ போயிட்டு உன் மாமாவை பாரு, யார் என்ன சொல்கிறா அப்படிங்கிறத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அப்போ ரேவதி அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. அப்போது ஈஸ்வரி ரொம்பவே அதிர்ச்சி ஆகி நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுக்க, அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க நான் போகிறேம்மா அப்படின்னு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. ராஜா நேராக ஈஸ்வரியை பார்த்து, ஈஸ்வரி, உன் பிடிவாதத்தை நீ என்றைக்குமே மாற்றிக்க மாட்டியா? உன்னால் வந்துட்டு பாதிக்கப்படுறது நம்ம பொண்ணோட வாழ்க்கை தான். நீ கொஞ்சம் கூட அதை யோசனை பண்ணியே பார்க்க மாட்டேங்கிற. ரேவதி ரொம்ப பாவம், அவளோட எதிர்காலத்தை யோசிச்சு பாரு அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, யாரும் வந்துட்டு என்னோட வாழ்க்கையை பற்றி யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா? நான் எந்த அளவுக்கு நான் எங்கள் அம்மாவை பிரிஞ்சிருக்கேன் தெரியுமா? எங்கள் அம்மா அன்னைக்கு அவமானப்பட்டு இறந்ததுக்கு யார் காரணம்? அந்த பரமேஸ்வரி தான் காரணம். அப்படி இருக்க அந்த குடும்பத்துக்கு மறுபடியும் என் பொண்ணை அனுப்பணும் அப்படின்னு நீங்கள் எல்லாரும் சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? நான் கண்டிப்பாக என் பொண்ணை மறுபடியும் அந்த வீட்டுக்கு அனுப்பவே மாட்டேன், நடக்கவே நடக்காது அப்படின்னு. அப்போது ரேவதி அந்த இடத்துலேருந்து போகிறத ஈஸ்வரி ஓடி போய் ரேவதியை தடுக்கிறாங்க. கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து ரூமுக்குள்ளே தள்ளி கதவை சாத்துறாங்க. ரேவதி சத்தம் போடுறாங்க, அம்மா தயவு செஞ்சு கதவை தரமா, ஏம்மா என்னையும் மாமாவையும் பிரிக்கணும் அப்படின்னு இப்படி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? இங்கே பண்ணுறது ரொம்ப பெரிய தப்புமா. தயவு செஞ்சு என்னையும் மாமாவையும் பிரிக்காதீங்கம்மா. மாமா என் மேலே ரொம்ப பாசத்தோடையும் காதலோடையும் இருக்காரு. ஏம்மா எங்கள் 2 பேரையும் பிரிக்கிறீங்க அப்படின்ட்டு ரேவதி அழுகுறாங்க. ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருடி, என்ன ஆனாலும் சரி அவங்கிட்ட நான் தோக்கக்கூடாது, அவங்கிட்ட நான் தோக்க மாட்டேன். அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன நடந்தாலும் சரி அந்த டிரைவர் பையில உனக்கு புருஷனாக்க விடவே மாட்டேன். நான் சொல்கிறத தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பேசுகிறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு ரேவதி அழுகுறாங்க. ராஜா இங்கேருந்து வந்து ஈஸ்வரியை பார்த்து, ஈஸ்வரி, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியே இல்லை. ஏன் ஈஸ்வரி உன்னோட பிடிவாதத்தை நம்ம பொண்ணோட வாழ்க்கையில் காமிக்கிற? கொஞ்சமாவது யோசி ஈஸ்வரி. ஈஸ்வரி சொல்கிறாங்க, போது நிப்பாட்டுங்க. நீங்கள் அந்த டிரைவர் பையனுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. என் பொண்ணு இங்கே என் பேச்சை கேட்டு தான் ஆகணும். அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. இங்கே பாரு ரேவதி, உங்கள் அம்மாவோட பேச்சை மட்டும்தான் நீ கேட்கணும். இந்த இடத்த விட்டு நீ வெளியில் போகணும் அப்படின்னு நினச்சேன், அவ்வளோதான் அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ரேவதிக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. என்னடா இது, அம்மா இப்படி பேசுகிறாங்களே அப்படின்ட்டு ரொம்பவே சோகத்தில் உட்காந்துருக்காங்க. நமக்கு பழைய விஷயங்கள் ஞாபகம் இருந்தும் அம்மா இப்படி எங்கள் 2 பேருமே பிரிக்கணும்னு நினைக்கிறாங்களே அப்படின்னு ரேவதி ரொம்ப சோகத்தோட அழுதுகிட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ ராஜா நினைக்கிறாரு, இந்த விஷயத்தை பற்றி மாப்பிள்ளைக்கிட்ட உடனே சொல்லணும், அப்போ தான் இந்த பிரச்சனை சரியாகும் அப்படின்னு ராஜா நினைக்கிறாரு. நேராக நம்ம ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணி, மாப்பிள்ளை, ரேவதிக்கு பழைய நினைவுகள் எல்லாமே வந்துருச்சு, உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனா. ஆனால் ஈஸ்வரி என்னடான்னா உங்களை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து வச்சிருக்கா. இப்போ என்ன மாப்பிள்ளை பண்ணுறது அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, மாமா, ரேவதிக்கு பழைய ஞாபகங்கள் வந்துருச்சு அப்படின்னு கேட்கும் பொழுதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நீங்கள் கவலைப்படாதீங்க மாமா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டதும் அவரும் சரிங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் ரேவதி ரூமுக்குள்ளே ரொம்பவே சோகத்தில் அழுதுகிட்டு உட்காந்துருக்காங்க. ஈஸ்வரி கிட்ட சந்திரா வந்து சொல்கிறாங்க, அக்கா சூப்பர் முடிவு எடுத்திருக்காக்கா, இனிமேல் அந்த டிரைவர் பையன் எப்படி ரேவதியை வந்து பார்க்குறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அப்படின்னு. அண்ட் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஸோ நம்ம அதிகமாக நேச்சர் சம்மந்தமான வீடியோஸ் தான் நிறையவே ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு நேச்சர் சம்மந்தமான வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். ஸோ நம்மக்கிட்ட கிளிப்ஸ் நிறையவே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்டில் வந்துட்டு ஹாய்னு மெசேஜ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.